எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். எனக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறார்கள். என் வாழ்வே யுத்த களமாய் இருக்கிறது என்று நிலை தடுமாறி நிற்கின்ற தேவ பிள்ளையே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. தன்னை முழுமையாய் நம்பி துதித்த அல்லேலூயா துதித்து பாடிய யோசபாத் ராஜாவுக்காக எதிரிகளை வீழ்த்தி ஜெயங்கொடுத்த தேவன் உனக்கு தீங்கு செய்கிறவர்களின் திட்டத்தை அறிந்திருக்கிறார். உன் யோசனையை விட்டு தேவனை துதித்து பாடு. எதிராளியின் திட்டத்தை தாறுமாறாக்கி உனக்கு ஜெயம் தந்து கலிகுற செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவரோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 பேர். அல்லேலூயா. மோவா புத்திரர், அம்மன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனோடு கூட. அல்ல 3 கூட்டம் என்ன செய்யுது? யுத்தம் பண்ண வருது. அல்லேலூயா. ஆனால் யோசபாத் என்ன செய்கிறாரு பாருங்க. யோசபாத் மிகவும் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டாராம். யூதா வெங்கு உபவாசத்தை கூறினாராம். யூதா ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சாராம்? கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவன் எப்படி சண்டைக்கு வரலாம், அவன் எப்படி இந்த பிரச்சனையை உண்டாக்கலாம், என் குடும்பத்தில், என் வியாபார ஸ்தலத்தில், ஆமென், அல்லேலூயா, இல்லைன்னா வேலை ஸ்தலங்களில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் கம்பெனியில், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் இவன் எப்படி கிரியை செய்யலாம்? நான் 1-2ல் ஒன்றை பார்த்துருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஆனால் யோசபாத் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினாராம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாடு வந்தால் பாருங்கள், குடும்பமாக நீங்கள் கூடி செபிங்க. இல்லைன்னா உங்களுக்காக செபிக்கிறதுக்கு தேவ பிள்ளைகளை வச்சுக்கிடுங்க. இந்த பிரச்சனை எனக்கு தாங்க முடியலப்பா, இந்த பாடுகள், இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த பொல்லாத மனிதன் பண்ணுகிற மந்திரவாதத்தினால நான் மிகவும் பாடுபடுறேன், என் குடும்பத்தை காப்பாற்றலு, குடும்பமாக நீங்கள் செபிங்க. இல்லைன்னா பாருங்க, கூடி கூடி நீங்கள் செபிங்க. பாருங்கள், கர்த்தர் சகாயம் தேட மனுஷன்கிட்ட போய் சகாயம் தேடாதங்க. அவன் இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், நான் இதை பண்ணிடுவேன், அவனுக்கு தான் இது தெரியுமா, அவனுக்கு தான் பணம் இருக்கா, எனக்கு திறமை இருக்குன்னு அவனை பார்த்து இவனை பார்த்து அவனை எப்படியாவது நினச்சிவேன் முட்டி மோதி கடைசி கர்த்தர் யுத்தம் பண்ண வரமாட்டா இருப்பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் கையில், கர்த்தரோட கையில் ஒப்பு கொடுத்துருங்க. யுத்தம் கர்த்தர் பண்ணுவார் பாருங்க. அவர் சகாயம் தேட என்ன செஞ்சாராம்? அல்லேலூயா. ஒருமுகப்பட்டு யூத ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம்? அல்லேலூயா, செபித்தாங்களாம். அப்படி செபிக்கும் போது பாருங்க, 14ஆம் வசனத்தில் அதில் ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்துச்சான். அவர் சொன்னாராம், இந்த யுத்தம் கர்த்தருடைய, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்த தியானி நல்லாயிருக்கு. யூதா மனுஷரே, யசனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நம்ம செபிக்க மறந்துட்டோம். பிரச்சனை பாடு வந்தோன்னா பாருங்கள், ஒரே டென்ஷன், கோபம், எரிச்சல், ஒன்னியால் தான் பிரச்சனை, என்னையால் தான் பிரச்சனை, பிள்ளையால் பிரச்சனை. அல்லேலூயா. வீட்டில் பாருங்கள், ஒரு யுத்த களமாய் மாறி போயிருது. அல்லேலூயா. அதனால என்ன, எதிரிகள் என்ன செய்கிறாங்க? மேற்கொள்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பாருங்கள், நீங்கள் முழங்கால் போட்டு குடும்பமாக நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் நினைச்சுவார், உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. நீங்கள் யுத்தம் பண்ணுனா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். நீங்கள் யுத்தம் பண்ணா கொஞ்சம் தான் யுத்தம் பண்ணுவீங்க, அந்த எதிரி நினைச்சோம் அப்படி தான் இருப்பான் பாருங்க. கர்த்தரிடத்துக்கு அந்த கையில் ஒப்பு கொடுத்துட்டா அவர் யுத்தம் பண்ணார்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் பாருங்க. அந்த வாசனை அப்படியே வாசித்து பாருங்க நீங்கள். அல்லேலூயா. 12ஆல சொல்கிறாரு, அதில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன் நிற்க எனக்கு பலன் இல்லை. அவர் ராஜா பாருங்க, ராஜா சொல்கிறாரு, எனக்கு பலன் இல்லை இசப்பா, நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்றாரு பாருங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், முட்டி மோதி பாருங்க. கடைசியில் பாருங்க, கடன் மணி வீட்டில் சண்டை போட்டால் தான் மிச்சமாக இருக்கும். ஒன்றுமே செய்ய எடுக்க முடியும். எங்கே சண்டை போடுறதுக்கு முந்தி உங்கள் எதிராளி செய்ய எடுத்துருவான். நீங்கள் செபிக்கிற நேரம் சண்டை போட்டு எதிராளி செய்ய எடுத்து அவன் வீடு மேலே வீடு வாங்கி கம்பெனி மேலே கம்பெனி அடித்து நல்லா போயிடுவான் பாருங்கள். இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாடு பிரச்சனை ஏதாவது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு மந்திராந்தம் பண்ணி உங்கள் குடும்பத்தை தாக்க நினைக்கிறாங்களா? இந்த குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரத்தில் சகாயம் தேடுங்க. எனக்கு பலன் இல்லைப்பான்னு சொல்லுங்க, அவர் என்ன செய்வார்? இறங்கி வந்து பாருங்கள், யுத்தம் பண்ணுவார் பாருங்க. அடுத்தடுத்து வாசிக்கவும் பாருங்கள், அழகாக சொல்லி போட்டிருக்கு.
அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள மகத்துவமான தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தர் துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தரை பாடகரை நிறுத்தினாராம் யோசாபாத்து. பாருங்க, அந்த லேவியரை கத்தரை பாடும்படியா என்ன செஞ்சாராம்? பாடகரை நிறுத்தினாராம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது, பாடி துதி செய்ய தொடங்கின போதே அவர் என்ன செஞ்சிட்டாராம்? யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 கூட்டம் யுத்தம் பண்ண வருது. ஆனால் இவங்க துதி செய்ய தொடங்க தான் செஞ்சுருக்காங்க. அதை முடிக்க கூட செய்யறது. வார்த்தை பாருங்க, துதி செய்ய தொடங்கியதும் ஒரு பாடல் உண்டு. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உமாலாகும் எல்லாமாகும், உமாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதுமே அவர் என்ன செஞ்சிட்டார்? யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம், எவ்வளோ அழகாக யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எதை செய்ய மறந்து, அல்லேலூயா, எதையாவது செய்து பாருங்க, நம்ம குடும்பம் வேதனையாக இருக்கிறது, குடும்பம் இன்னும் யுத்த காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவன் என்ன செய்வாங்க? எதிரி மேலும் 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 ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே போகிறான். என்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வாங்க, என்னைக்கு நம்ம செபிக்க, என்னைக்கு நம்ம அவரை துதித்து பாட. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னையிலிருந்து பாரு, சத்தமாக துதிங்க, சத்தமாய் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினாம், இயேசு நாமத்தினா, இயேசு ரத்தத்தினா, இயேசு வார்த்தையினா, இயேசு சக்தியினா. அல்லேலூயா. ஒரு சகோதரி பாருங்க, ஃபோன் போட்டு எனக்கு மிகவும் பலவீனமாக இருக்கிறது, பல்வலி, தலை சுத்து, ப்ரெஷர் அதிகமாயிற்று, என்ன பண்ணனே எனக்கு தெரியல அப்படி சொல்லி அழுதாங்க. உடனே ஆவியனை சொன்ன இந்த பாடலை பாடியுமான்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் தான் நான் பாடினேன் பாருங்க. பாடி துதிக்கும் பொழுதே அந்த பல்வலி, அந்த ப்ரெஷர் அதிகமாகி தலை சுற்றி எழும்பி இருக்கவே முடியலை பாருங்க. அவங்க அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க? பல்வலியும் போய்ட்டுமா, அந்த தலை சுற்றி எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே கத்தர் பாடும் பொழுது அவங்களுக்கு விரோதமல்ல, மந்திரவாத வல்லமை. ஆவியனை சொன்னார், அது ஒரு மந்திரவாத வல்லமாம்மா, மரண கட்டு. அல்லேலூயா. அவங்க ஆஸ்பத்திரி போனால் அந்த வியாதி அடங்காது. இல்லைன்னா பாருங்கள், பல்ல பிடுங்கணும், அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலையணும். இது ஒரு மந்திரவாத ஆவி. நீ பாடல் பாடும் பொழுது அதனால தான் பாருங்கள், நிறைய நான் பாடல் தான் பாடிக்கிட்டே இருப்பேன். அவங்க பாடும் பொழுதே விடுதலை ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பாடும் பொழுது நம்ம எதிரி விழுக்கிறான், பிசாசு ஓடுகிறான். துதி செய்ய தொடர அவங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அவங்களே வெட்டுண்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஒன்றுக்கு ஒன்று வெட்டி அவங்க என்ன சண்டை போடுப்பாங்க? ஆனால் வேத்தில் தெரில பாருங்க. ஆனால் நான் யோசிக்கேன், நீ பெரியவனா, நான் பெரியவனா, அதை பண்ணிடுவானா, இதை பண்ணிடுவானா, நான் தான் போவேன், நீ தான், இப்படி உள்ள சண்டை போட்டுப்பாங்களா இருக்குமோ? பாருங்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வார்த்தை. இன்றைக்கி நம்ம செபிக்காதனால தான், நம்ம துதிக்காதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டைகள், பிரச்சனைகள், பாடுகள். எதிரி என்ன செய்கிறான்? மேலும் 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 உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருங்க, சத்தமாய் பாடி கணவன் மனை செபிங்க, நல்லா துதிங்க, சத்தமாக துதிங்க. வாத உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாத கூடாரத்தான பொல்லாப்பு நேரிடாது. நம்ம துதிப்போம். இனி இந்த மந்திரவாத ஆவி, இந்த பொல்லாத மனிதனுடைய அந்த தீய ஆவிகள், அந்த வார்த்தைகள் இனி எங்கள் தொட முடியாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்கள், நம்ம குடும்பத்தை அழிப்பதற்கு கணவன் மணி சேர்ந்து செய்வாங்க பாருங்கள். நீங்கள் செபிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க கணவன் மணி சண்டை போட்டு உங்களுக்கு விரோதம் எழுமுன்னு அந்த பிள்ளைகளை கத்த தாழ்த்தி போட்டுருவார்.
அவங்களுக்குள்ள ஒற்றுமையெல்லாம் போயிரும் பாருங்க, அந்த காரியத்தை செய்து முடிக்க மாட்டாங்க. ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கலாம். நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த கூட்டத்தை ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட வச்சு உங்கள் காரியத்தை அவங்க செயல்பட விடாமல் ஆவியனை ஆக்கிடுவார். ஏன்னா வசனம், துஷ்டன் கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்ப மாட்டான். அதில் கையோட கை கோர்த்து உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வரலாம், ஆனால் தண்டனைக்கு அவன் தப்ப மாட்டேங்க. ஆனால் துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், துதி செஞ்ச உடனே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ தேவ பிள்ளைகள் நீங்கள் ஏன் துதிக்கக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், என் கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். எனக்கு துதிக்கிறதுக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. கேளுங்க தேவ பிள்ளைகளை, நீங்கள் கேளுங்க. நான் துதிக்கணும் ஏசப்பா. துதி செய்ய தொடங்கின உடனே யுத்தம் பண்ணியிருக்கீங்களாப்பா. நாங்கள் இப்போ துதிக்கிறோம், நீங்கள் யுத்தம் பண்ணும். இந்த குடும்பங்கள், இந்த பொல்லாத மனிதன், இந்த பொல்லாத அல்லேலூயா மனுஷன் எனக்கு விரோதம் எழுப்பி வாராளே, தாங்க முடியலையே, எனக்கு தீங்கு நினைக்கிறாங்களே, யுத்த களமாக இருக்குது. அல்லேலூயா. புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? நிலை தடுமாறி கொண்டு இருக்கீங்களா? உங்கள் யோசனை விட்டுருங்க. அல்லேலூயா. அந்த மனுஷன்கிட்ட கேட்டு அந்த யோசனை இந்த யோசனை நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க, அல்ல எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. அல்லேலூயா. உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை பாடு வருது, உனக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணவங்களுக்கு நீ மந்திரவாதம் திரும்ப பண்ணுனா என்ன? அல்ல, நீ ஒன்றுமே செய்யண்டாம், நீ பணத்தை மட்டும் எனக்கு கொடு, அந்த பணத்தை அங்கே கொண்டு கொடுக்குறேன். அல்லேலூயா. அந்த பணத்தை கொடுத்துட்டா அவங்க என்ன செய்வாங்க? அந்த பிசாசுகளை அனுப்பி உனக்கு ஒரு யார் மந்திரவாதம் பண்ணாங்களோ அவங்க விழும்படியாக மந்திரம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு துரோகம் பார்த்தீங்களா? உன்னை சொன்ன இந்த வார்த்தையை பேசன்னு சொன்னால் என்கிட்ட பேசாதங்க. நான் யுத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை. எதுக்கு நான் யுத்தம் பண்ணணும்? நான் ஆண்டரை துதிச்சு பாடுவேன். அழைத்தது அவர், நானா ஊழியத்துக்கு வரல. அல்லேலூயா. நானா மந்திரத்தை குடும்பத்துக்கு கத்திரனை கொண்டு போகலை, கத்தரடி இந்த மந்திரத்தை குடும்பத்துக்கு கொண்டு போனார். கத்தரனை யுத்தம் பண்ணுவார். அல்ல உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அது உங்கள் பாடுன்ட்டு போயிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் வீட்டில் பாருங்கள் சண்டைகள். அல்ல, நீங்கள் சண்டை போட வேண்டியது உங்கள் எதிரி என்ன செய்வாங்க? கலிகூந்து நல்லா ஆடி பாடி நல்லா ஆயிடுவாங்க. அல்ல இல்லையோ, அதுக்கு காரணம் பாருங்கள், நம்ம செபிக்க துதிக்காமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை பாடுகள். தேவ பிள்ளையே, இன்னையில் இருந்து சத்தமாக துதிங்க, கைகளை உயர்த்தி துதிங்க. துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. துதித்து பாடுங்க. அவரை மாதிரி தாழ்த்துங்க. யோசபாத்த மாதிரி அவர் சகாயம் தேடினாராம் பாருங்க, கூடினாராம். அவர் எனக்கு பலன் இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குது, ஏன் அந்தஸ்து என்ன, அவன் எப்படி என்னை பேசலாம், அவன் எனக்கு ஒரு எப்படி எழும்பலாம். அவர் சொல்ல, எனக்கு பலன் இல்லைப்பா, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நிற்க பலன்னு சொல்லி பாருங்க. கூடி செபித்ததுனால ஆவின் இறங்கி வந்தார். லேவியனோட கர்த்தர் பேசினார், அவங்க துதிச்சாங்க. ஆமே. அவனுக்கு ஒரு எழுமின பிள்ளைகள் அழிந்து போனார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா. செத்த பிரேதங்களாக கடந்தாங்களாம். ஒருவர் கூட படுக்கு பாருங்க, 24 ஒருவரும் தப்பவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எழும்புற பிள்ளைகள் ஒருவரும் தப்ப முடியாது. தேவ பிள்ளையே, நல்லா துதித்து பாடுங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க கொள்ளையிட்டாங்க, 3 நாள் கொள்ளையிட்டாங்களாம். அவ்வளவு மிகுதியாக இருந்துச்சான் பாருங்க. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புற பிள்ளைகள் உங்கள் ஆசை தடை பண்ணி போட்டுட்டாங்களா? நீங்கள் துதிக்க அந்த கொடமை, அந்த அல்லேலூயா, அந்த அல்லேலூயா ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் என்ன 3 நாளாக கொள்ளையிட்டாங்களாம். இன்றைக்கி தடை பண்ணி போட்டு அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அல்லேலூயா நீங்கள் கொள்ளையிடு. பலவானை முந்தி கட்டி உடம்புகளை கொள்ளையிட சொல்லுது பாருங்கள். இன்றைக்கி அந்த பலவானுடைய வல்லமை கட்டப்படும். உங்களுக்கு கத்திருந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அப்புறம் பாருங்கள், பெராக்காவில் கூடுனாங்க, தேவனை துதிச்சு பாடினாங்களாம். நீங்கள் குடும்ப சந்தோஷமாக நீ துதிச்சு பாடுவீங்க. அல்லேலூயா. நம்முடைய அக்கினி இறங்கட்டு ஏசப்பா, உடைய வாழாம இறங்கட்டு ராஜா. உம்முடைய பிள்ளை துதிக்க வைங்க, ஆனந்த தைலத்தை கொடுங்க ஏசப்பா. இனி கவனமணி சண்டை போட்டே இருக்கக்கூடாது, சேர்ந்து செபிக்க வைப்பீராக. பிள்ளைகள் சேர்ந்து செபிக்க வைப்பீராக. எங்கள் வீட்டுக்கு வராம போராடுற அல்லேலூயா தீங்கு நினைக்கிற மந்திரவாதம் பண்ணி யுத்தம் பண்ணுற பிள்ளையோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. நிலை தடுமாறி இருக்கிறாங்க ஏசப்பா, உண்மை நம்பி நீங்கள் வந்திருக்கிறாங்கப்பா. இனி உங்கள் யோசனை வேண்டாம் ஏசப்பா, உங்கள் யோசனை வேண்டாம் ஏசா. அகித்துவ ஆலோசனை அபத்தமாகி போனது போல இனி இவங்களுக்கு ஆலோசனை யோசனை கொடுத்த மக்களோட யோசனை வேண்டாம் ஏசப்பா. நீங்கள் யோசனை கொடுத்து நீங்கள் துதிக்க வச்சு இவங்க ஜெயத்தை சுதந்திரிப்பார்களாக. கலிகூற பண்ணுங்க ஏசப்பா. இவனுடைய சத்துருகள் கலிகூறக்கூடாது ஏசப்பா.
இது வரைக்கும் சத்து களி கூர்ந்து அம்மேன் பேட்டாங்க ஏசப்பா. அவங்க நல்லா இருக்கிறாங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை இனி களி கூற வைங்க ஏசப்பா. இனி உங்களுக்கு யுத்தம் ஒன்று ஏசப்பா. ஆமே, ஒருவரும் தப்பலை ஏசப்பா. உம்முடைய பிள்ளைக்கு உறவும் எழும்புற பிள்ளை ஒருவரும் தப்பக்கூடாது ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய அக்கினி இறங்கட்டும். அதில் உடைய பிள்ளைகளுக்கு ஆமேன் சகாயம் தேட அதில் கூடி செபிக்க கிருபை ஊற்றும். எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி தாழ்த்தி செபிக்க ஆண்டவரை உதவி செய்யுங்க ஆண்டவரை. அல்லேலூயா. தன்னை உயர்த்துகிறவன் ஆமேன் அல்லேலூயா எழும்பவே முடியாது ஏசப்பா. வேற நல்ல நித்திரை கொடுங்கப்பா, வழி நடத்தும். ஏசுன்னு செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்.